பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்புக்குள் அந்த நிலைப்பாட்டை கொண்டு செல்வதற்கு இரண்டு பிரதான கட்சிகள் இங்கு தடையாக இருக்கிறது. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒரு உறுதியான முடிவை இதுவரை அறிவிக்கவில்லை. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசியல் ஆய்வுக்களம் தாயத்திலிருந்து சபா புவதாஸ் அவர்கள் அந்த பல வருடங்களாக எங்களோடு இணைந்து இந்த அரசியல் ஆய்வுக்களத்தை தாயத்தில் நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். இவர் டெலோவன் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அதுபோன்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவரும், இதை தவிர இன்னும் பல பொதுப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றவருமான சபா புவதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சபா. நாங்கள் வளமையாக பார்ப்பது போல் இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் சென்ற கிழமையில் நடைபெற்ற சில தகவல்களை இணைத்துக் கொண்டு மேலதிக விவரங்களுக்குள் செல்லும். கடந்த வாரம் இலங்கையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் உடைய தரப்பு பல்வேறு தரப்புகளை தங்களுடன் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளை முன்னகர்த்துகின்றன. அதன் முதற்கட்டமாக பெரமுன கட்சியிலிருந்து 90க்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடன் இணைந்ததற்கான ஒரு சந்திப்பு ஒன்றை முதலில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதைவிட பல்வேறு தரப்புகளுடனான பேச்சுவார்த்தைகளும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் சந்தித்திருக்கிறார். சந்தித்ததன் பிற்பாடு சில விடயங்களை அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் முழுமையாக அங்கு என்ன பேசப்பட்டது என்பது யாருக்கும் வெளியில் தெரியாது. அதைவிட திருகோணமலை மாவட்டத்தில் புதிதாக சம்பந்தன் ஐயாவின் இறப்புக்கு பிறகு வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை தனிமையாக சந்தித்து திருகோணமலை மாவட்டம் தொடர்பாக பேசியிருப்பதாக வெளியில் சொல்லியிருக்கிறார். அதைவிட பல்வேறு முஸ்லிம் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தனித்தனியாக சந்தித்துக் கொண்டிருப்பதை செய்திகளின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதொரு புறம் இருக்க ஏனைய தரப்புகளும் தங்களுக்கான ஆதரவு கட்சிகள், ஆதரவு சக்திகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் வடக்கு கிழக்கிலும் ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் மேலோங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பேசுகின்ற சம நேரத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தாழையடியில் இருந்து மக்களுக்கு விநியோக இருக்கிற அந்த கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றுகிற திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் மக்களிடம் கையளித்திருக்கிறார். இப்படியான நடவடிக்கைகளுடன் தமிழர் தரப்பில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயமும் பல்வேறு கோணங்களில் ஒவ்வொருவர்களாலும் விமர்சிக்கப்படுகின்ற சம நேரத்தில் அதில் இருப்பவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை வைத்திருப்பவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வடக்கு கிழக்கில் இந்த அரசாங்கத்தினுடைய தமிழர்களுடைய இருப்பை அபகரிக்கிற விவகாரம் என்பதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வுக்காக குறிக்கப்பட்ட பிரதேசங்களில் அந்த கனிய மணல் அகழ்வுக்கு ஆராய்ச்சிகள் மூலமாக இறங்கிய தரப்புகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு எதிர்ப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதே நேரம் திருகோணமலை மாவட்டத்தில் உச்சவெளி பிரதேசத்தில் பௌத்த விகாரை ஒன்று அமைப்பதற்கு தமிழ் மக்கள் சரிந்து வாழும் பகுதியில் ஒரு காணிக்குள் இறங்கியதன் அடிப்படையில் அந்த எதிர்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இங்கு காணப்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் முதலாவதாக பார்ப்போமாக இருந்தால் சுமந்திரன் அவர்கள் தனிமையில் ஜனாதிபதியை சந்திப்பது என்பது இப்பொழுது எல்லோருமாக இணைந்து ஒரு பொது வேட்பாளரை ஏற்பாடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் சுமந்திரன் அவர்கள் மீண்டும் தவறு விடுகின்றார்
போல் தெரிகின்றது. இந்த மற்றவர்களுடன் இணைந்து கதைக்காமலுக்கு தனித்துவமாக தான் ஒரு தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு பேச்சாளராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றதா அங்கே பார்க்கின்ற பொழுது? சுமந்திரனுடைய செயற்பாடு என்பது உண்மையிலேயே அது தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கிறார். ஆனபடியால் அது ஒரு தனி மனித செயற்பாடாக வெளியில் தெரிந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு கட்சி செயற்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழரசு கட்சி ஒரு திடமான முடிவை இதுவரை எடுக்கவில்லை. அநேகமாக பல கட்சிகள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் மிக பிரதானமாக இந்த கட்சிகளுடன் இணைய வேண்டிய கட்சிகளாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். ஏலவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முடிவெடுத்து கூறிக்கொண்டிருப்பதனால் அவர்கள் எவ்வளவு தூரம் இதில் உள்வாங்கப்படுவார்கள் அல்லது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் வருவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது ஒரு வெளிப்படையாக தெரிகிற உண்மை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி எந்த முடிவையும் அறிவிக்காமல் எல்லாவற்றையும் விமர்சிப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென சுமந்திரன் கடந்த நாட்களில் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை வன்மையாக எதிர்த்த ஒருவர் இன்று வெளிப்படையாக ரணில் விக்ரமசிங்காவை போய் சந்தித்து சில விடயங்களை வெளியில் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் வெளியில் கூறிய விடயங்கள் ஒரு சிரிப்பான விடயங்களாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக அவர் ஒரு விடயத்தை சொன்னார், தான் ஏலவே பாராளுமன்றத்தில் கொண்டு போன பில், அதாவது தேர்தல் முறைமை புதிய முறைமையில் மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது இருக்கிறது. ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மீண்டும் பழைய முறையில் நடத்துவதற்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் நடத்தலாம். ஆனபடியால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விடயத்தையும், இரண்டாவது 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துகின்ற சம நேரத்தில் போலீஸ் அதிகாரம் பற்றி ஏனைய தரப்புகளுடன் கதைக்க வேண்டும் என்று கூறியதாகவும், அதைவிட இந்த தமிழ் மக்கள் தொடர்பான ஏனைய பிரச்சனைகளில் ஜனாதிபதி கரசனை கொண்டிருக்கிறார் என்றும், காணி சீர்திருத்த ஆணைக்குழு மூலமாக காணி விவகாரங்களை பற்றி ஆராய்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கிறார், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றும் அவர் இவ்வாறான கருத்துக்களைத்தான் முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவர் இந்த 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தடையாக இன்றிருக்கிற பிரதான நபர் ரணில் விக்ரமசிங்கா. ஏனென்றால் ஏனைய தரப்புகள் எல்லாம் 13ஐ முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் இந்த 13ஆம் திருத்தத்தில் போலீஸ் அதிகாரத்தை தர முடியாது என்று தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்களுக்கு அறிவித்தார். மந்திரன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்குள் ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து மிக மோசமான விமர்சனத்தை இந்த ஜனாதிபதியின் மீது வைத்துக் கொண்டிருந்தவர். அவரும் அவருடைய சகாவான கிழக்கு மாகாண மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் மிக கூடுதலான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு மாறியிருக்கிறது திடீரென. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு உப்புச்சப்பெற்ற விவகாரம். மாகாண சபை தேர்தல் எங்களை பொறுத்தவரையில் 2027 நடக்குமா என்ற கேள்விதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்ததன் பிற்பாடுதான் 2024 ஜனாதிபதி தேர்தல் முடிந்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் கொள்ளலாம். இந்த ஜனாதிபதி தேர்தல் 2024 நிறைவு பெற்றால்தான் 2025 பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2025 பாராளுமன்ற தேர்தல் முடிந்தால்தான் 2026 மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொள்ள. நடக்க வேண்டிய விடயம் எவ்வளவோ காலம் இருக்கிறது. நடக்காதது ஒன்றுக்கான தீர்மானத்தை இப்ப எடுப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் வடகிழக்கில் பின்தள்ளி போவதற்கு அன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் சுமந்திரனும் சம்பந்தனும் தான் காரணமாக இருந்தார்கள். அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணிலுடன் தோளில் கை போட்டு திரிந்த சுமந்திரனும் சம்பந்தன் ஐயாவும் அன்றைக்கு இந்த மாகாண சபை 2018 கலைகிற போது உடனடியாக இந்த
மாகாண சபை தேர்தல்களை நீங்கள் வடகிழக்கில் நடத்த வேண்டும் என்று இந்தியா மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தால், அல்லது இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தால் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடந்திருக்கும். தொடர்ந்து மாகாணங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். இவ்வளவு மோசமான நில அபகரிப்புகள், தன்னிச்சையான மத்திய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் தள்ளி போவதற்கு ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வருவதில் பக்கபலமாக இருந்த சுமந்திரனும் இன்றைக்கு மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், அது பழைய முறையில் நடத்த வேண்டும் என்று பில் கொண்டு வருவதற்கு ரணில் விக்ரமசிங்க இந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஒத்துக்கொண்டார் என்று மக்களை ஏமாற்றுவது என்பது மிக ஒரு மோசமான அரசியல் மோசடியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதுகள் ஒன்றும் நடக்கக்கூடிய விடயம் அல்ல. இதெல்லாம் ஏமாற்று வித்தையை ஒழிய இந்த ரணில் விக்ரமசிங்காவின் வாயால் இப்படி பல விதமான முன்மொழிவுகள், பலவிதமான ஏற்றுக்கொள்ளல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது கிடையாது. ஆகவே ஒன்றில் இந்த தேர்தலுக்கு முதல் இந்த மாகாண சபை தேர்தல் திருத்தத்தை வருகிற 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற சம நேரம் 13 முழுமையாக அமல்படுத்துகின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஜனாதிபதி உண்மையிலே விசுவாசமாகத்தான் இந்த பிரச்சனைகளை கையாள்வதில் முயற்சிக்கிறார்கள். வெறுமனே நடக்க முடியாத ஒரு தேர்தலுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதில் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஏமாற்று. சில வேளைகளில் இந்த மாற்றம் செய்யப்பட்டாலும் திருப்பி ஜனாதிபதியாக அவர் வருவாராக இருந்தால் அடுத்த ஆண்டில் திருப்பியும் தேர்தல் முறைமை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திருப்பி மாற்றப்படுகிற ஒரு விவகாரத்துக்கு நாங்கள் போக போகிறோமா, எங்களுடைய பிரதான பிரச்சனைகளை நாங்கள் கையாள போகிறோமா என்ற கேள்விதான் இருக்கு. இந்த சந்திப்பு என்பது பல சூழ்ச்சிகளையும் தமிழ் மக்களுக்கான பல ஏமாற்றங்களையும் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளோம். இளையோர்கள் கூடி சுமந்திரன் அவர்களையும் சாணக்கியன் அவர்களையும் பல கேள்விக்கணைகள் தொடுத்திருக்கின்றார்கள். இந்த கேள்விக்கணைகளில் அவர்கள் அளித்த பதில்கள் ஒரு நிரூபணமான பதில்களாக இல்லை. இதை பற்றிய தகவல்கள் அங்கே எப்படி இருக்கின்றது? ஒவ்வொருத்தரும் கூர்ந்து ஆராய்கிற போது ஒன்று தெளிவாக தெரிகிறது, அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் இருக்கிறார்கள் என்பது மிக திட்ட தெளிவாக தெரிகிறது. அதே நேரம் அவர்கள் இனம் சார்ந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை ஒன்றுணைந்து எடுப்பதற்கு அவர்கள் தவறுகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார்கள், பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். அந்த விமர்சனங்கள் உண்மையில் அவர்கள் வைக்கலாம். எங்கென்று சொன்னால் பொது வேட்பாளர் என்ற அந்த ஒற்றுமை அணிக்குள் வந்து அதில் இருக்கிற நன்மை தீமை தொடர்பாக அவர்கள் உண்மையிலேயே ஆராய்ந்திருக்கிறார்கள். அதை விடுத்து அந்த ஒற்றுமை அணிக்குள் வராமல் வெளியில் நின்று கல்லறிவது அல்லது அதற்கான விமர்சனங்களை வைப்பது என்பது இனரீதியான ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அது தடையாக இருக்கிறது. அதே நேரம் இதுவரை நாட்கள் வந்து 2 ஆண்டுகளாகிறது ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு எந்த சரியான முன்னகர்வுகளையும் எடுக்காத ஒருவருடன் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் சென்று உரையாடி அவர் இதுகளை செய்ய தயாராக இருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியில் கொண்டு வருவது என்பது அது இன்னொரு வகையிலான ஒரு அரசியல் ஏமாற்று நாடகமாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். உண்மையிலே இந்த விவகாரம் ஒரு இன ரீதியாக முன்னெடுக்கப்படுகிற விவகாரங்களில் ஒரு பின்னடைவையும் அல்லது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதாகவும் தான் அங்கு இருக்கிறது. இது மொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ரீதியான ஒரு முடிவை எடுக்க தவறுகின்ற சந்தர்ப்பங்களில் இது இன்னும் பலவீனமான ஒரு சூழலைத்தான் அங்கு உருவாக்கும். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை மிக தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எடுக்காவிட்டால் இது ஒரு பலவீனமான சூழலை தொடர்ந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்ப்பமாக இருந்தால் சம்பந்தன் ஐயா இருந்த காலத்தில் தகவல் வெளியாகியது சுமந்திரன் அவர்கள்தான் சம்பந்தன் ஐயாவை கொண்டு நடத்துகின்றார் என்று. இப்பொழுது பார்க்க போனால் அது உண்மை போல்தான் தெரிகின்றது. ஏனென்றால் கூட்டமைப்போடு சேர்ந்து செயல்படுகின்ற கூட்டமைப்பாக இருந்தவர்கள் பிரிந்து சென்றாலும் அதை திருப்பி நீங்கள் கூறியது போல கொண்டு நடத்துகின்ற ஒரு நல்ல சிந்தனை இல்லாமலுக்கு தனித்துவமாக தனது
பேச்சுவார்த்தையிலும் சாணக்கியனுடைய பேச்சுவார்த்தையிலும் இருப்பது என்பது மேடைகளில் சாணக்கியனை இவர் புகழ்வதும் இவரை சாணக்கியன் புகழ்வதும் இது இவர்கள் கட்சிக்குள் தங்களை புகழ்ந்து கொள்கின்றார்கள் தெரியும். உண்மையில் இந்த விவகாரம் என்பது சம்பந்தன் ஐயாவை ஆரம்ப காலங்களில் அவருடைய முடிவுகள், பெரும்பாலான முடிவுகள் அவர் அரசாங்கம் சார்ந்துதான் எடுத்திருக்கிறார். அதே பாணியில் தான் தற்போது சுமந்திரன் சாணக்கியன் அவர்களும் எடுக்கிறார்கள். அதாவது சாணக்கியன் சில விமர்சனங்களை வைத்திருந்தார் இந்த பொது வேட்பாளர் என்ற அணிக்குள் இருக்கிற அரசியல் கட்சிகள் தொடர்பு. உண்மையிலேயே அவர் அந்த கட்சிகள் தொடர்பில் விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முதல் ராஜபக்ச முகாமில் தான் நிரந்தரமாக இருந்தவர். அவர்களை தான் அதாவது போற்றி புகழ்ந்து பாடியவர். அவர்களுடைய சார்பில் கடந்த காலத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் இறங்கி தோல்வி கண்டவர். அதே நேரம் தமிழ் தேசியம் என்ற போர்வைக்குள் வந்துதான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொண்டார். அவர் விமர்சிக்கின்ற விமர்சனங்களை பார்க்கிற போது மக்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது, இவர்கள் மீண்டும் அதே நிகழ்ச்சி நிரலுக்குள் தான் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பசுத்தோல் போர்த்தவர்களாக இப்பொழுது மாறியிருக்கிறார். ஆகவே வேஷம் போட்டிருக்கிறார்களே ஒழிய அவருடைய உள்நிலைப்பாடு ஒன்றுதான். சம்பந்தன் ஐயா அவர்களும் அரசாங்கத்துக்கு சாதகமாகத்தான் பல முடிவுகளை கடந்த காலங்களில் எடுத்தவர். அவரும் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் பேசப்படுகிற போது, உயிருடன் இருக்கிற போது அவர் சொன்ன விவகாரம், இந்த விடயத்துக்கு அவசரப்படக்கூடாது என்று. ஏனென்றால் அது அவரும் ஒரு அரசாங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் அந்த அறிக்கையை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே அந்த நிலைப்பாடு திரு சுமந்திரன் அவர்களுக்கும் தெரியும், சம்பந்தன் ஐயா என்ன நிலைப்பாட்டை எடுப்பார். ஆகவே அந்த நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ந்து எடுக்கிறார்கள். பெரும்பாலும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பலர் அறிந்த வகையில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை என்பதுதான் எல்லோருடைய பொது வழியில் இருக்கிற மக்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு கட்சியாக வராவிட்டால் பல்வேறு பின்னடைவுகள், மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பங்கள், அது மாத்திரமல்ல தமிழ் தேசிய பரப்பினுடைய வலுவான ஒற்றுமை என்பன பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பாதிப்பு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வரும் வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனியொரு புதியதொரு பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் மூலமாக ஒரு புதியதொரு அணி வருகிற போதுதான் இப்படியான இந்த குழப்பங்கள், இப்படியான இந்த சதிகள் எல்லாவற்றுக்குமான ஒரு முடிவை காண முடியும். இன்னொரு பக்கமாக பார்ப்பமாக இருந்தால் பரபரப்பாக இப்பொழுது ஊடகங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் அர்ச்சனா மீண்டும் ஒரு பரபரப்பான விடயத்தை வெளியாக இருக்கின்றது. நிகழ்வுக்கான அழைப்பிதழ் விடப்பட்டது, அதில் பரபரப்பான தகவல்களை வெளியாக இருக்கின்றது. இதை பற்றி அங்கே வண்ணம் பார்க்கின்றார்கள். அது அர்ச்சனா அவர்கள் தான் அரசியலுக்கு வருவதாகவும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இது சாத்தியக்கூறு ஆகுமா அல்லது எப்படி இந்த நிலைப்பாட்டை மக்கள் அங்கு பார்க்கின்றார்? வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் அவருடைய செயற்பாடு சாதாரணமாக எங்கட மக்கள் அல்லது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேச்சு வழக்கில் சொல்வார்கள், ஒருவருடைய ஓப்பனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் பிழைச்சு போயிட்டு. அப்படித்தான் அர்ச்சுனா ஓப்பனிங் பண்ண விஷயம் நல்லா இருந்தது. அது நான் ஏலவே இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில பேசி இருக்கிறேன். அவர் ஆரம்பத்துல 1-2 பதிவுகளோட பேஸ்புக்ல சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அவர் நிறுத்தப்பட்டு, அதாவது அதை நிறுத்தி வைத்துவிட்டு தன்னுடைய தொழிலை ஆரம்பித்திருப்பார இருந்திருந்தால் இன்று அவருடைய அந்த முன்னகர்வு ஒரு பாரிய அளவில் ஒரு வெற்றிகரமான திசை நோக்கி நகர்ந்திருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய தொடர்ச்சியான முகப்புத்தக பதிவுகளும் அவர் எந்தெந்த தரப்பை குற்றஞ்சாட்ட முடியுமோ எல்லா தரப்புகள் மீதும் விமர்சனங்கள் வைத்ததும் இன்று அவர் மீது ஒரு காமெடியான ஒரு நிலைப்பாடும், அவர் ஒரு மன நோய்க்கு, அதாவது அவருக்கு ஒரு விதமான மனநோய் என்ற வகையிலும் விமர்சனங்கள் என்று உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு ஊடகங்களிலும் போய் ஒவ்வொரு விதமான உரையாடல்கள், ஒவ்வொரு தரப்புகளையும் குற்றஞ்சாட்டிய விதங்கள்,
எல்லாமே அவருடைய ஆரம்ப முன்னகர்வு தொடர்ச்சியான நகர்வுகளில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. அது மிக ஒரு பரிதாபகரமான நிலையாகத்தான் அந்த ஆரம்ப நிலையை நல்லாக பார்த்தவர்கள் சிந்திக்கிறார். ஆரம்பத்தில் அவர் சொல்லிய விடயங்கள் அதற்கு சரியான ஆதாரங்களும் சரியான வலு சேர்க்கக்கூடிய கட்டமைப்புகளும் அவரால் தொடர்ந்து உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பு இவருக்கு எதிராக திரும்புவதற்கோ அல்லது அந்த பாதிப்பை மக்களுக்கு உருவாக்கிய தரப்பு வலுப்பெறுவதற்கோ வழி ஏற்பட்டிருக்க முடியாது. ஆகவே அவருடைய தொடர்ச்சியான இந்த சமூக வலைத்தளங்கள், ஊடகங்களில் அவருடைய பேட்டிகள், அவருடைய உரையாடல்கள் எல்லாமே அவருடைய செயற்பாடுகளை கடுமையான விமர்சனத்துக்கும் ஒரு கேலிக்கும் உள்ளாக்கி இருக்கு. நாங்கள் பார்க்க போனால் இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் பற்றிய நிலைப்பாடு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது, வண்ணம் அதன் செயற்பாடுகள் நடைபெற்றுகின்றது நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறார். பொது வேட்பாளர் விவகாரம் உண்மையிலேயே பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்புக்குள் அந்த நிலைப்பாட்டை கொண்டு செல்வதற்கு இரண்டு பிரதான கட்சிகள் இங்கு தடையாக இருக்கிறது. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். இந்த ரெண்டு அணிகளும் இன்னும் இந்த பொது வேட்பாளர் என்ற அணிக்குள் தாயகத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சரியான முடிவை எடுக்கவில்லை. அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒரு உறுதியான முடிவை இதுவரை தெளிவாக அறிவிக்கவில்லை. ஒரு சில அமைப்புகள் கதைத்துக் கொண்டிருந்தாலும் வெறுமனே பொது வேட்பாளர் என்ற விடயம் தேவை என்ற மாத்திரம் கதைத்துவிட்டு இருந்தால் கூடாது. அந்த பொது வேட்பாளர் விடயத்தை தாயகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு நிதி பலம் என்றது அவசியமானது என்பதை, அதாவது ஒரு நடைமுறை சாத்தியமான வழியில் இன்னும் சிந்திக்கிறது. ஆகவே வெறுமனே பொது வேட்பாளர் என்பதை அறிவித்து விட்டு ஊடகங்களில் அறிக்கைப்படுவதன் மூலம் அந்த இலக்கை வென்றுவிட முடியாது. அந்த இலக்கை வெல்ல வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். குறிப்பாக தாயகத்தில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற சம நேரத்தில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் இதற்கு பங்களிப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ஆதரவு அறிக்கை மாத்திரமல்ல, நிதி பலம் என்பது கட்டாயமாகும். அந்த நிதி பலம் எவ்வளவு தூரம் இந்த கட்டமைப்புக்கு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆகவே ரெண்டு விவகாரம் இங்கு அந்த பொது வேட்பாளர் என்ற இலக்கை சாதகமாக வெல்வதற்கு இங்கு தடையாக இருக்கிறது. ஒன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளினுடைய ஒன்றுணைவு என்பது இங்கு முக்கியமானது. அதில் மிக பிரதான கட்சிகள் இதில் ஒன்றுணைவில் இன்னும் இணக்கப்பாட்டை எட்டவில்லை. இரண்டாவது, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளுடைய முழுமையான இணக்கப்பாடு இன்னும் வெளிவரவில்லை. மூன்றாவது, இதை வெல்வதற்கான நிதி பலம் இதுவரை யாராலும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் இந்த விவகாரம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்ற கேள்விகள் எல்லோர் மத்தியிலும் உருவாகி இருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற விவகாரம் அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை தரப்புகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். இல்லாவிட்டால் தாயகத்திலேயே பல்வேறு விளைவுகளை கொண்டதாக மாறிவிடும். இது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறிவிடும். ஆகவே இதை சரியாக சிந்தித்து இந்த தரப்புகள் ஒற்றுமை அணிக்குள் வராவிட்டால், அதே நேரம் நிதி பலம் சரியாக இல்லை என்றால் இந்த விடயத்தை வெற்றி கொள்வது என்பது என்னை பொறுத்தவரையில் மிக கடினமானது ஒன்றாகும். ஆகவே அப்படியான பயணம் சில வேளைகளில் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு பாரிய குந்தகமாகவும் அமைந்துவிடும். தாயகத்தில் வடக்கு கிழக்கை இணைப்பதற்கான ஒரு அமைப்பின் கோரிக்கை பலது விடப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைகள் எதை சாதிக்கும் என்று அங்கே பேசப்படுகின்றது. அதாவது இந்த வெற்றி பேட்டுகளும் வெற்றி கோஷங்களும் கடந்த கால வரலாற்றை சிந்திக்காமல் சொல்லப்படுகிற விவகாரம் தான். என்னை பொறுத்தவரையில் இந்த வடக்கு கிழக்கு அமைப்பு என்று சொல்லப்படுவது சொல்கிறது, எந்த வேட்பாளர் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தர முன்வருகிறாரோ, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு முன்வருகிறாரோ அவருக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதார். இதே கருத்தை தான்
இலங்கை தமிழரசு கட்சியின் வெற்றுக்கோச பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்கிறார். அதாவது இது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுகின்ற படு மோசமான அரசியல் பங்குரோத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுவரை காலமும் எந்த வேட்பாளரும் அப்படி சொன்னது கிடையாது. அதாவது மிக பெரும் இராணுவ பலத்தையும் படைபல கட்டுமானத்தையும் வைத்திருந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் மாவீரர் தின உரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் இந்த நாட்டுக்குள் புரையோடி போயிருக்கிற பாரிய இன பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று சிந்தித்தால் உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் எங்களுடைய சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு முன்வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம். இல்லை, அதை தர மறுத்தால் எங்களுக்கு வெளியக சுயநிர்ணய உரிமையை கோருவதை தவிர வேறு வழி இல்லை என்று அதன் மாவீரர் தின உரையில் திட்ட தெளிவாக சொல்கிறேன். ஆகவே அப்படி ஒரு தேசிய தலைவன் மிக பெரும் இராணுவ கட்டமைப்புடன் இலங்கை அரசாங்கத்துக்கு சமாந்தரமான பலத்துடன் இருந்து கொண்டு சம மேசையில் பேசுகின்ற பலத்தை வைத்துக் கொண்டு சொன்னபோது கூட இந்த ஆட்சியாளர்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை. ஆகவே அப்படியான பலசாலி ஒருவர் சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் சர்வதேச நாடுகளின் சதி மூலமாக அந்த தலைமைத்துவத்தையும் அந்த ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தையும் புள்ளிவாய்க்காலில் மௌனிக்க வைத்தார். ஆகவே இப்படியான சில்லறைத்தனமான சிலர் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்து இப்படியான வெற்று கோஷங்களை வைப்பதால் எந்த விடயமும் நடைமுறைப்படுத்தப்பட போவதில்லை. இது மக்கள் இதை பார்த்து சிரிப்பவர்களாகத்தான் இப்பொழுது இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சிலர் நினைக்கலாம் மக்கள் ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக தங்களுடைய அரசியலைத்தான் புதிதாக பார்க்கிறார்கள், இதுவரை தெரியாதவர்கள் என்று அவர்கள் சிலவர்கள் தங்களுக்குள் மனப்பால் குடிக்கலாம். ஆனால் 75 ஆண்டுகளாக இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற பிரச்சனைகளில் பல சிங்கள தலைவர்களை எங்கள் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், பல தமிழ் தலைவர்களை பார்த்திருக்கிறார்கள், பல தலைவர்களினுடைய தடம்புரல்வுகளை பார்த்திருக்கிறார்கள், பல தலைவர்கள் விலை போனதை பார்த்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கு ஒரு நீண்டதொரு அரசியல் தெளிவு இருக்கிறது. இந்த நாட்டுக்குள் எந்த சிங்கள தலைவனும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தருவோம் என்று வெளிப்படையாக சொல்ல மாட்டான் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட மாட்டான் என்பது நம் மக்களுக்கு தெரியும். ஆகவே நடைமுறை சாத்தியமான வழிகளில் மக்களை அரசியலில் முன்னகர்த்தி கொண்டு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிந்திக்கின்ற தலைமைகள் தான் எங்களுக்கு தேவையே தவிர வெறுமனே வெற்று கோஷங்களை வைத்து அரசியல் செய்கின்ற தலைமைகள் தற்போதைய காலகட்டத்தில் அவசியமற்ற. நீங்கள் கூறுகின்ற விடயம் உண்மையானது. உண்மையான நோக்கோடு தமிழ் மக்களின் அழிவை மாவீரர் போராட்டத்தின் காலத்தின் வரலாற்றை தலைவனின் செயற்பாட்டை தலைவன் சொல்லை கேட்டு அதற்கான செயல்பாட்டை செய்தவர்கள் எல்லாம் இணைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு விழிப்பான முறையிலே தமிழர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழர்களுக்கான ஒரு விடிவை தேடிக்கொள்வதற்கு எல்லோரும் இணைய வேண்டும். இந்த இணைவு என்பது கூட்டில் வெறுமனையே நீங்கள் கூறியது போல ஊடகங்களில் பேசுவதில் எந்த விடயங்களும் எந்த ஒரு நல்ல ஒரு விடயங்களும் அந்த அமையாது என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே இந்த வாரமும் நாங்கள் பல வகைப்பட்ட விடயங்களை நீங்கள் தாயத்திலிருந்து தந்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து கொள்வோம். சபா கோதாஸ் அவர்களே, இன்றைய இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் வணக்கம். சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். சபா கோதாஸ் அவர்கள் கடந்த பல வருடங்களாக எங்களோடு இணைந்திருந்து அரசியல் ஆய்வுக்களத்தை தாயத்திலிருந்து உண்மையான தரவுகளையும் உண்மையான நோக்கோடு செயற்பாட்டோடு மக்களுக்கு என்ன தேவை என்பதை கருத்துக்களை கொண்டு வருகின்றவராக ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கின்றார். அவருடைய இந்த ஆய்வானது உண்மையிலேயே பல விடயங்கள் தமிழர்களுக்கு என்ன தேவை, இது தேவை என்பதை கொண்டு வருகின்ற ஒரு தளமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதை பார்ப்பதன் மூலம். அந்த வகையில் இன்று சிறப்பாக எங்களோடு இணைந்திருந்தவர் தாயகத்திலிருந்து அரசியல் ஆய்வாளரும் அது மட்டுமல்லாமல் தெலுங்கு யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக பணிபுரிந்து பொது சேவைகள் பலரை செய்கின்றவருமான சபா கோதாஸ் அவர்கள் அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தோடும் நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்புக்குள் அந்த நிலைப்பாட்டை கொண்டு செல்வதற்கு 2 பிரதான கட்சிகள் இங்கு தடையாக இருக்கிறது. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, 2வது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒரு உறுதியான முடிவை இதுவரை அறிவிக்கவில்லை.
அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.